ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நிறைய சினிமாலாம் ரொம்ப அதிகமாக பார்க்காதீங்க, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா சினிமாவில் வந்து நிறையா சிகரெட் அடிக்கிற மாதிரி, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி, ரவுடிசம் பண்ணுற மாதிரி, பைக் வீலிங் பண்ணுற மாதிரி, பைக் வேகமாக ஓட்டுற மாதிரியான மனசை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த நடிகர்களும் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா நம்ம அந்த மாதிரியான சீன் வைக்கிறோம், அதை பார்த்து நிறையா ஸ்டூடெண்ட்டு மனசில் பதியும், அவங்களுக்கு இந்த அடிக்ட் ஆகிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற நினைப்பு நிறையா நடிகர்களுக்கு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி இல்லாத ஒரு நடிகர் தான் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு பையன் தெரிஞ்சு சொன்னால், ராமராஜனுங்கிற ஒரு பேரை சொன்னான். மரியாதைக்குரிய ராமராஜன் தான் நான் சொல்லுவேன் அவர் உண்மையிலே. ஏன்னா அவருடைய படங்கள் அந்த மாதிரியான காட்சிகள் இருக்காது. சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, வேறு சில நடிகர்கள் இருப்பாங்க, எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய சினிமாக்களில் இருக்காது. எம்ஜிஆர் அவர்களையும் நம்ம சொல்லலாம், அதுவும் நான் இது பண்ணிக்குவேன். ரீசெண்டாக வந்து ராமராஜன் அவர்களை நான் சொல்லுவேன், உண்மையிலே மரியாதைக்குரிய மனிதர். அவர் மாதிரியான நடிகர்களை நம்ம ஆதரவு கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி வந்து நிறையா சிகரெட்டும் போதை பழக்கங்களுடைய இந்த வீலிங் பண்ணுறது, பைக் வேகமாக ஓட்டுறதான விஷயங்கள் கூட இல்லாமல் போயிருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இருந்திருக்குமோன்னு.